நம்ம எல்லாம் எழும்பி நிற்போம். சில நிமிடங்கள் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த 2025 வருடத்தின் கடைசி ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். தேவன் நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். யாருக்கு எப்படியோ இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார் என்று சொல்லுகிற பிள்ளைகள், இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார், அவர் என்னை நடத்தினார், அவர் என்னை ஆசீர்வதித்தார், அவர் என் தேவைகளை சந்தித்தார், அவர் என் குறைவுகளை நிறைவாக்கினார், அவருடைய கரம் என்னை விட்டு ஒரு நாளும் விலகாமல் என் மத்தியில் அந்த கரம் ஆசீர்வாதமாக இருந்தது. அவருடைய அன்பை நினைப்பதற்கு, அவருடைய அன்பை நான் உணருவதற்கு அவர் எல்லா விதங்களிலும் எப்படியெல்லாம் என்னோடு இடைப்பட முடியுமோ, எப்படியெல்லாம் என்னை ஆசீர்வதிக்க முடியுமோ, அவர் எல்லா நிலைகளிலும் நின்று எங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த இரவு வேளையிலே உமக்கு எல்லா பயத்தோடும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவனாய் ஆண்டவரே எங்களுக்கு இருந்தீர். நீர் பாராட்டி தந்த கிருபைகள் பெரியனவாய் இருந்தது. அவைகள் போதுமானதாக இருந்தது. அவைகள் போதவில்லை என்று சொல்லவே முடியாது. Yes, the Lord is my comforter. அவர் எனக்கு போதுமானவர். அவருடைய கிருபை எனக்கு போதுமானதா இருந்தது. அவருடைய சத்தியம் எனக்கு போதுமானதா இருந்தது. அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலேயும் மற்ற ஜெப கூட்டங்களிலேயும் வந்து நிற்கும் பொழுது எனக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்தார். அவர் என்னை வார்த்தைகளால் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தைகளால் நான் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதே அவர் கிருபைகளை உணர்ந்தேன். அவருடைய கிருபைகளை உணர்ந்தேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் என்னை சந்தித்த பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின பொழுதும் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. 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 என்னை அறிந்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை பிரிச்செடுத்தவரே, என் மீது தன் கிருபைகளை ஊற்றினவரே, இந்த இரவு வேளையிலும் கூட எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் துதிகளை கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண. பாடுங்க எல்லாரும். சேனைகளின் கர்த்தராகிய
ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னும் ஒருவரை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிதனை வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனையர் கர்த்தர் பரிசுத்தர். கேருபீன்களும் சேராபீன்களும் தொழுது கொள்ளுகிற மேலான நாமத்தை உடையவர். Praise the Lord. எங்கள் சிரம் தாழ்த்தி வாடுகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவரே ஆதியும் அவரே அந்தமுமானவர். நம் வாழ்க்கை துவக்கமும் அவர்தான், நம் வாழ்க்கை முடிவும் அவர்தான். இந்த 2025 ஜனவரி 1 துவக்கமும் அவராக இருந்தார். டிசம்பர் 31 இரவு முடிவும் அவராக இருக்கிறார். அவர் எங்கள் வாழ்க்கையில் துவங்கின ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஜெயமாய் நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக என்ன இரவு வேளையில் அவருக்கு நன்றி துதிகளை செலுத்தி அவர் நாமத்தை உயர்ச்சி மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவானவரே, உம்முடைய நாமம் வாழ்க ராஜா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரிவர். ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். சொல்ல இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இயேசு, இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவரை உயர்த்துவோமா? சேனைகளின் கர்த்தர் என்று. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், மகிமையின் ராஜா அவர். சேனைகளின் கர்த்தரானவர், கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே.
Praise the Lord. The Lord. Yes. Our God is great God. எல்லா நாமத்திலும் மேலான Yes, so sweet name. முழங்கால்கள் முழங்கிடும் இவர் கரங்களை உயர்த்தி துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்துவோமா? துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னும் ஒருவரை சேர்ந்து சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள் ஆண்டவரே. எங்களுக்காக நீ பொழிந்தருளப்படுகிற அபிஷேகத்துக்காக, ஆவிக்காக, வல்லமைக்காக, வார்த்தைக்காக, மகிமைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஒருவராய் சாவாமை உள்ளவரவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் என் இயேசு. சேரக்கூடா ஒளிதனில் அவருக்கு இருக்கிற மகிமை அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. அகிலத்தை எங்கள் வாழ்க்கையை, வார்த்தையால் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவரையே உயர்த்துகிற அச்சிரங்களால் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒரு முறையே சேனைகளின் ரட்சகா பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் நமே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் எஸ் என்று மேன்மை என் மூலமா பாடுவே
Yahweh, hallelujah. Worship the Lord, serve the Lord, honor the Lord. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திமாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திமாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம்படியாக ஆண்டவரே, நீர் இல்லாத ஆராதனை, நீர் இல்லாத வாழ்க்கை, நீர் இல்லாத புது வருடம் ஆண்டவரே, நீர் இல்லாத எதுவுமே மகிமையா இருக்காது ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் எங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவர் அசைவாடுகிறதை, எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறதை ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு உணரத்தக்கதாக ஆண்டவரே, இடம் மாறி இருக்கலாம், ஆனால் இயேசு மாறாதவர் ஆண்டவரே. சபை இல்லாம நாங்க ஒரு பொது இடத்துல கூடியிருக்கலாம், ஆனால் தேவன் சர்வ வல்லவர் ஆண்டவரே, தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா ரிபாதனமா ஷம்லா ஹல்லேலூயா ஷபரா. Amen. Jesus. Hallelujah. Du karaba shanduna. Amen. Jesus. Amen. Unga naamam uyaranum, indru மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இயேசு, இன்று மேன்மை அடையணும். ஆமென். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு, கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு அன்றைக்கு ஆசாப் மற்றும் அநேக பாடல் குழுவினரை சங்கீதக்காரன் ஏற்படுத்தி அவர்களை ஆராதிக்க வைத்தான். தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுங்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நேர்ச்சி, தேவனை ஆராதிப்பதிலே ஒரு பயம், தேவனை ஆராதிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி, தேவனை ஆராதிப்பதிலே ஒரு உற்சாகம், தேவனை ஆராதிப்பதிலே ஒரு வைராக்கியம். ஆமென். என் இயேசுவானவர் சர்வ வல்லவர், என் இயேசுவானவர் சர்வ வல்லவர். பிரைஸ் தி லார்ட். அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஒரு ஆராதனை செய்ய மனதார புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். யாரும் உட்கார கூடாது, உட்கார்ந்தீங்க காலில் அவ்வளவுதான், ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. இந்த புது வருஷத்துல எந்த கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு வந்திருக்கிறேன். கெட்ட வார்த்தைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவிசுவாசமான எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷம் ரொம்ப விசேஷமான ஒரு வருஷம். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்
நிறைய புது பாடல்களை எழுதி சில வருஷங்கள் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்ல உற்சாகமா சந்தோஷமா இருந்தப்ப நிறைய பாடல்களை எழுதினேன். அதற்கு பிறகு அந்த மூடே எனக்கு சுத்தமா வரல, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் போன நாட்கள்ல ஒரு 15 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் 100ஆம் சங்கீதத்தை நான் படிக்கும்படி ஏவினார். அப்படி 100ஆம் சங்கீதத்தை நான் எடுத்து படித்த பொழுது அதுல இருந்து கர்த்தர் ஒரு புது பாடல் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பாட்டை கொடுத்துட்டு சொன்னாரு, இது புது வருஷத்துக்கு பாடு அப்படின்னு சொன்னார். ஆமென். புதிய வருஷத்துல நான் கொடுத்த இந்த பாடலை இதுவரைக்கும் இந்த உலகத்திலேயே இந்த பாட்டை பாடினதில்லை, நம்ம தான் பாட போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாட்டை இப்ப பாட போற பாட்டை காலையில கொஞ்சம் ரிகர்சலுக்காக சீக்ரெட் பில்லியர்ஸ் பிள்ளைங்க வந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து பாடணும். பட் ஆனா ஓப்பனா இந்த ஆராதனையில இப்பதான் பாட போறோம். உங்க பாட்டு தாள்ல 8வது பாடல். உண்மையா நான் இதை கூட டைப் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கல. ஆனா அவ்வளவு சீக்கிரம் எனக்கு டைப் பண்ணி ஆண்டவர் கொடுத்தார். பூமியின் குடிகளே கர்த்தரை, என்னங்க கையில பேப்பர் வச்சிருக்கீங்க தானே? ஆமா. பூமியின் குடிகளே கர்த்தரை பாடுங்கள். அப்புறம் கர்த்தரின் ஜனங்களே கெம்பீரமாய் பாடுங்கள். அவரின் வாசலில் துதிகளோடும் அவர் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் அவர் சந்நிதியில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து துதியுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர் நாமம், அவர் கிருபை, அவர் உண்மை 1000 தலைமுறை வரை கிருபை. ஆமென். லைட்டா ஹம் பண்ணிட்டா என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. சொல்லுங்க. அவர் நாமம் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும், அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. பாடலாமா? பயங்கரமா கம்போஸ்லாம் வேற பண்ணிருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 4 3 2 1. மறுபடியும் 1 2 3 4. பூமியின் குடிகளே கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரின் ஜனங்களே கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரின் ஜனங்களே கம்பீரமாய் பாடுங்கள். அவரின் வாசலில் துதிகளோடும் அவர் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் அவர் சந்நிதியில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து துதியுங்கள். அவரின் வாசலில் துதிகளோடும் அவர் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் அவர் சந்நிதியில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து துதியுங்கள். அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. பூமியின் குடிகளே கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரின் ஜனங்களே கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரின் ஜனங்களே கம்பீரமாய் பாடுங்கள். சந்தோஷமா
நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த பாடலோடு அவர் ஆராதிக்கிறோம். கர்த்தரே நம் தேவன் என்று, அவரின் ஜனங்கள் நாம் என்று, அவரின் நாடுகள் தான் என்று அறிந்து துதியுங்கள். கர்த்தரே நம் தேவன் என்று, அவரின் ஜனங்கள் நாம் என்று, அவரின் நாடுகள் தான் என்று அறிந்து துதியுங்கள். அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. பூமியின் குடிகளே, பூமியின் கொடிகளே, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரின் ஜனங்களே, கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரின் ஜனங்களே, கம்பீரமாய் பாடுங்கள். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரமாய் வருபவரும் கிறிஸ்துவாகிய மேசியா என்று உணர்ந்து துதிப்போம். ஆமென். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரமாய் வருபவரும் கிறிஸ்துவாகிய மேசியா என்று உணர்ந்து துதியுங்கள். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரமாய் வருபவரும் கிறிஸ்துவாகிய மேசியா என்று உணர்ந்து துதியுங்கள். அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையால் உள்ளது. அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. பூமியின் குடிகளே, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரின் ஜனங்களே, கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரின் ஜனங்களே, கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமம் அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நாமம். இப்ப நான் அவர் நாமம்னு பாடுவேன், அடுத்தது நீங்க தான் பாடணும். சரியா? அவர் நாமம் நல்லவர், அவர் கிருபை, அவர் உண்மை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். அவர் நாமம், அவர் கிருபை, அவர் உண்மை. அழகா பாடுறீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தரே நம் தேவன் என்று, அவரின் ஜனங்கள் நாம் என்று, அவரின் நாடுகள் தான் என்று உணர்ந்து துதியுங்கள். கர்த்தரே நம் தேவன் என்று, அவரின் ஜனங்கள் நாம் என்று, அவரின் நாடுகள் தான் என்று அறிந்து துதியுங்கள். அவர் நாமம் நல்லவர் என்பது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. ஆமென். அவர் உண்மை 1000 தலைமுறையாய் உள்ளது. வேதம் சொல்லுகிறது,
அவர் உண்மை 1000 தலைமுறைக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. புது வருஷம் புது பாட்டு தானே பாடணும். இன்னொரு பாட்டு பாடலாமா? 5வது பாடல், மான் கால்களை சந்திரையா. எத்தனை பேருக்கு இந்த கால் மான் கால் ஆயிடுச்சு? ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு உதருங்க பாப்போம். மான் காலா இருந்தா, சப்பானி காலா இருந்தா உதற வேணாம். நல்ல மான் கால் காத்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா 2 உதருங்க. சும்மா உதருங்க. ஆமென். ஆமா, காலில் இருக்கிற பிசாசுலாம் எகிரி ஓடிடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து பாரு, அவர் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி, ஆமென், உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவார்னு எழுதிருக்கு. உங்க கால் மான் கால் ஆகணும்னா, அத்தி மரம் துளிர் விட்டாலும் சரி, திராட்சை செடி பலன் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென். என் பக்கத்துல இருக்கிற ஆளு கொரட்டை விட்டு தூங்குற சத்தம் வந்தாலும் சரி, நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாருமே என் ஒரு ஆளை தான் பாக்குறீங்க. ஆனா நான் ஒரு ஆளு உங்க எல்லாரையும் பாக்குறேன். அதனால யார் தூங்குனாலும் எனக்கு தெரிஞ்சிடும். நீங்க எல்லாம் என்ன பாக்குறதுனால உங்க பக்கத்துல இருக்கிற ஆள் தூங்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தூங்குனீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்படியே எல்லாம் ஆராதிப்போம்ட்டு அப்படியே இறங்கி வந்து யார் தூங்குறாலும் அந்த ஆளை மட்டும் நறுக்குன்னு ஒரு கில் லைட்டா. புது வருஷத்துல ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகேவா? பாடலாமா? என்ன பாட்டு? மான் கால்களை தந்தீரையா. ஆமென். நான் என்ன பண்ணுவேன்? அடுத்து என்னமாங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ண போறேன் கேட்கலாமா? பாட்டுல என்ன இருக்குது? மதில்களை, எவ்வளவு பெரிய மதில் வந்தாலும் தாவீது சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். ஆமென், ஆமென். எனக்கு தெரிஞ்சு நம்மெல்லாம் இந்த அளவு வந்ததே பெரிய விஷயம். அப்படி என்ன மாதிரி நினைக்கிறவங்க மட்டும் நல்லா கை அப்படி அசைச்சு சொல்லுங்க பாப்போம். ஐயோ ஆண்டவரே, நாங்கெல்லாம் இந்த அளவே சத்தியமா வருவோம்னு நினைக்கல. எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம். ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது, இன்னும் பெரிய உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். ஆமென். இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். பாடலாமா? மான் கால்களை சந்திரையா. கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கள்காய் நித்தமும் நன்றி சொல்வே. கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கள்காய் நித்தமும் நன்றி சொல்லுமா எல்லாம்? நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி.
நித்தம் சோராமல் நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தருமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எவ்வளவு நல்ல வார்த்தை தெரியுமா இது? அல்லேலூயா. நீங்க பாடணும்னு நினைச்சீங்கன்னா பாட முடியாது. நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன்னு நினைக்கணும். ஆமென். எனக்கு பாடும்பொழுது அதான் தோணுது. எனக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சவங்க முன்னாடி தேவன் என்னை தழைக்க வச்சார். ஆமென் ஆமென். நானே விழுந்துருவேன்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்னை தாங்கி தூக்கிட்டு வந்துட்டார். இந்த சிச்சுவேஷனை நீங்க உணர்ந்து பாடினா மட்டும்தான் இந்த பாட்டு உங்களுக்கு அபிஷேகமாகவும் மகிமையாகவும் இருக்கும். ஆமென். பாடலாமா? கார்டு மட்டும் கொடுப்பா, சரணம் பாடுறேன். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தருமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே சொல்லுங்க. என் பக்கம் என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் என்னை சிதறாமல் காத்தார். சீர்குலைந்த என் திட்டத்தை எல்லாம் மறுபடியும் சீரமைத்து தந்தார். எஸ், சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டம் எல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டம் எல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி,
நித்தம் சோராமல் பாடுவேன் ஆமென். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்லுவேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்லுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம திட்டமெல்லாம் மனிதர்கள் மற்றவர்கள் சீர்குலைத்தாலும் தேவன் நம்மை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஆமென். இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காரலாம். சாட்சி கண்டினியூ நீங்க சொல்லலாமா? சந்தேகமோ அவிசுவாசமோ இருந்தா அதை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, என்னோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த 2026 உங்களுக்கு சொல்லுகிறார், இனி உன்னுடைய சத்துருக்கள் உன்னுடைய சத்துருக்கள் அல்ல, இனி உன்னுடைய சத்துருக்கள் என்னுடைய சத்துருக்கள். உனக்கு விரோதியாயிருக்கிற மனிதன் எனக்கு விரோதியானவன். இனி நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று. இதுவரை உங்களுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்கள், உங்களுக்கு விரோதிகளாய் இருந்தவர்களை தேவன் தன்னுடைய விரோதிகளாக்கி கொண்டார். இரண்டாவதாக என் தூதனை இந்த வருடம், என் தூதனைனா தூதனை இல்ல, என் தூதனானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு முன் செல்லுவார், உனக்கு முன் செல்லுவார். வானத்தின் வாசல் திருச்சபையே, நீ போகிற காரியங்களிலே, நீ பண்ணுகிற பிரயாணங்களிலே, நீ செய்கிற வேலையிலே, நீ செய்கிற ஊழியத்திலே இயேசுவானவர் முன் செல்லுவார். Praise the Lord. Hallelujah. மூன்றாவதாக ஆண்டவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னிலிருந்து வியாதியை விலக்கி போடுவார். இந்த 2026 உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. உங்க வீட்டு சாப்பாடு ஆசீர்வதிக்கப்படும். உங்க வீட்டில் இருக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனபடினாலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நான்காவதாக உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் குடும்பத்தில் இருக்கிறவருடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாரும் அற்பமான வயதிலே மரித்து போகிறதில்லை. அவர்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணமாக்கி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக தேவனுடைய சேனையை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அனுப்புவார். குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று சொன்னது போல பரலோகத்திலிருந்து உனக்காக ஒரு பெரிய சேனை புறப்பட்டு வந்து உனக்காக யுத்தம் செய்யும். ஆமென். ஆறாவதாக உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அவன் முதுகு காட்டுவான், நீ தளர்ந்து நிமிர்ந்து நிற்ப சபையே. வானத்தின் வாசல் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் எல்லாரையும், அது ஒருவேளை சொந்த குடும்பத்திலே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, அவங்க முதுகு காட்டி ஓடுவார்கள். கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நிற்க வைப்பார். கடைசியாக ஏழாவதாக உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் ஒரேடியா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் துரத்தி விடப்படுவார்கள். ஆமென். ஏன்னா உனக்கானதை அவங்க தான் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
நீ அனுபவிக்க போறத இப்ப அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உருவாக்கி கொடுத்து அவங்க போயிடுவாங்க, நீ அதை அனுபவிப்ப. கர்த்தர் என்னோட பேசினார் நம்புறவங்க மட்டும் கையை தட்டி இந்த தீர்க்க தரிசனம் எனக்காக ஆண்டவர் சொன்னார். ஒரு மரண பயத்துல இருந்தேன், வியாதியில இருந்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினார். சத்துருக்களோடு போராடிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னோடு பேசினார். எனக்கு முன்னாடி சவால் விட்டான், ஆனா கர்த்தர் என்னோட பேசினார். அவன் முதுகு காட்டி ஓடுவான், நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். ஆமென். தேவனுடைய வார்த்தை சத்தியம், தேவன் சொன்னது சத்தியம். தேவன் சொன்னதை சொல்லிட்டேன். எப்பவுமே இந்த 17 வருஷத்துல இப்படி சொன்னது கிடையாது. ஆனா கர்த்தர் இதை இந்த வருஷம் சொல்லி 3 நாட்கள் உபவாசித்த பொழுது இந்த வார்த்தையை கொடுத்தபடினால உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். நான் சொன்ன வார்த்தைகள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேசினது. நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்பொழுதும் இப்ப கொடுங்க காணிக்கை பாக்ஸ். காணிக்கை பாடல் பாடப்படும். வருடத்தின் முதல் காணிக்கை. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? முதல் ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தோம், சந்தோஷம் தானே? முதல் பாட்டு ஆண்டவருக்கு கொடுத்தோம், சந்தோஷம் தானே? முதல் நம்ம செலவழிக்க போறது யாருக்குன்னா ஆண்டவருக்கு கொடுக்க போறோம். கர்த்தருக்கு கொடுத்தா ஒரு பொழுதும் குறையாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ப்ராமிஸ் கார்டு எடுக்கணும். நம்ம முதல்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுருவோம், சரியா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்டுட்டு பிறகு நம்ம அந்த ப்ராமிஸ் கார்டு எடுக்கிற அந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொள்ளும். ஏன்னா இப்போ எழும்பணும்னா அது ஒரு 10-15 நிமிடம் அப்படியே வேகமாய் போயிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, தேவனுடைய புத்தாண்டு நற்செய்தி. ஆண்டவர் இந்த வருடம் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். உபாகமங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனம். உபாகமங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனம். நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றான். ஆமென். தலை குனிந்து ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர். நீர் கொடுத்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்றும் உள்ள வார்த்தைகள். இந்த வருடத்தின் முதல் நாளிலே நாங்கள் கேட்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வானத்தின் வாசல் திருச்சபைக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படியே தேவன் எங்களை ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதும் நடத்த போகிறதற்காக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்திருப்பாய். ஆமென். தேவன் இந்த வருடம் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்திருப்பாய். ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து இராவிட்டால், சத்திய வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த வருடம் தம்முடைய தயவை உங்களுக்கு அதிகமாய் காண்பிப்பார். அந்த தயவு உங்களை இந்த வருடம் திருப்தியாய் வாழ வைக்கும். ஆமென். தேவனுடைய தயவு நிறைந்த வருடமாய் இந்த 2026 இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. மனுஷன் கண்களில் தயவு கிடைக்கிறதோ இல்லையோ, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்கிறதோ இல்லையோ, ஆமென், தேவன் நமக்கு தயவாயிருப்பார். அல்லேலூயா. தேவன் நமக்கு தயவாயிருப்பார். சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய தயவு நலமாயிருக்கிறது என்று எழுதுகிறான். ஆமென். எது எனக்கு நலமானது? கர்த்தருடைய தயவு. ஆமென். பொன்னோ வெள்ளியோ பொருளோ அல்ல. இந்த வருடம் நமக்கு ஒரு நல்ல விஷயமாய், நல்ல காரியமாய், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவியா இருக்க போகிறது கர்த்தருடைய தயவு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.
தேவனுடைய தயவு உண்மையாகவே விலையேற பெற்றது. அவர் எதுவரைக்கும் தன் ஜனத்துக்கு தயவை காண்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதுனா, உபாகமங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பிசாசின் கையில் இருந்து மீட்டு கொண்டார். ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஆண்டவர் பலத்த பார்வோனின் கையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்டு கொள்ளப்பட்ட இந்த ஜனம், வேகமா படிமா அடுத்த வசனம், நேரம் இல்லை. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து, தம்மில் அன்பு கூர்ந்து, தமது கற்பனைகளை கைக்கொள்ள கீழ்ப்படிந்து கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையையும் தயவையும் காட்டுகிற உண்மையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. எது வரைக்கும் காட்டுவார்? 1000 தலைமுறைக்கு தேவன் தன்னுடைய தயவை காட்டுவார். ஆமென். அது வரைக்கும் நாம இருக்க மாட்டோம். ஆனா ஒண்ணு நிச்சயம், தேவன் ஒரு மனிதனுக்கு தயவை காட்ட ஆரம்பித்து விட்டாரானால் அந்த தயவுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்தின் படியாக சொல்லுவோம், நம்ம கர்த்தருடைய தயவை பெற்ற ஜனம். ஆமென். கர்த்தருடைய தயவை பெற்ற ஜனம். நல்ல கவனித்துக்கோங்க. மீட்கப்பட்ட ஜனத்துக்கு தான் இந்த தயவு உண்டு. அதே போல மீட்கப்பட்ட ஜனத்துக்கு ஒரு பிரமாணமும் உண்டு. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ சில பேர் இப்படி எல்லாம் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டா ஜெபம் பண்ண வேணாம், ரட்சிக்கப்பட்டுட்டா என்ன வேணா பண்ணலாம், ரட்சிக்கப்பட்டுட்டா எப்படி வேணாலும் வாழலாம். இல்லை, இந்த வேதம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டவனுக்கு, மீட்கப்பட்டவனுக்கு தேவன் சில கற்பனைகளை, கட்டளைகளை வைத்திருக்கிறார். ஆமென். கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நீ கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயானா ஆண்டவர் உனக்கு 1000 தலைமுறை வரைக்கும் தயவு செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முன்பு நமக்கு கண்காணி இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், கவனிங்க. ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு மேய்ப்பனும் கண்காணியுமாயிருக்கிற இயேசுவினிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஒரு மேய்ப்பன் கிட்ட வந்திருக்கிறீங்க. அவர் யாரா? பைபிள் சொல்லுது, அவர் உங்களை கண்காணிக்கிறவர். ஆமென். உங்களை இஷ்டத்துக்கு ஆடு மாடு மாதிரி மேய விடுறவர் இல்ல, உங்களை கண்காணிக்கிறவர். கண்காணிக்கிறவர் என்ன செய்வார்? கட்டுப்பாடுகளோடு நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கட்டுப்பாடு இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு பிரமாணம் இல்ல. ரட்சிக்கப்பட்ட என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, என் இஷ்டத்துக்கு போவேன் வருவேன் இல்ல. உனக்குன்னு கர்த்தர் பிரதான மேய்ப்பன் இருக்கிறார். ஆமென். அந்த பிரதான மேய்ப்பன் உனக்குன்னு ஒரு மேய்ப்பனை கொடுத்து அங்க கண்காணிக்க வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வேலையே என்ன அப்படின்னா உங்களை கண்காணிக்கிறது தான். நீங்க எப்படி நடக்கிறீங்க, நீங்க எப்படி வாழ்றீங்க, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி பழகுறீங்க, உங்களை கண்காணிக்கிறது தான் என் வேலையே. அல்லேலூயா. சில பேர் எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் என்னையே சொல்லிருக்கிறார், உன்னை கண்காணிக்க தான் என்ன வச்சிருக்காரு. அப்புறம் ஒன்ன சொல்லாம நான் போய் செவரையா பார்த்து பேசுவேன்? செவுத்துக்கான பாஸ்டர் கிடையாது. பைபிள் சொல்லுது, சிதறுண்ட ஆடுகளை போல கேட்கறதுக்கு ஆளே இல்லாம இருந்தோம். ஆனா இப்போ நம்மளை கண்காணிக்கிற ஒரு மெய்ப்பனிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரு சபைக்கு தேவன் கொடுத்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவன் ஒரு சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு கண்காணி எப்படிப்பட்டவன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது,
1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. 1 தெசலோனிக்கேயர் படிக்கிறீங்க? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர், நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது நாங்க மனுஷரால வர்ற மகிமையை தேடுகிறதே இல்லை. ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன்? நீங்க கொடுக்கிற மகிமையை தேடுறவன் கிடையாது. ஆமென். நீங்க மகிமை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, பைபிள் சொல்லுது அந்த உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரன் மனுஷன் கொடுக்கிற மகிமையை தேடாம உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டு பால் கொடுக்கிற தாயானவள் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் சபைக்கு என்ன கொடுக்கிறான்? அம்மா மாதிரி பால் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வசனம் நீங்க உடைஞ்சு போய் வரும் பொழுது நீங்க தப்பு பண்ணி தான் உடைஞ்சிருப்பீங்க, அது தெரியும். தெரிஞ்சாலும் நீ பண்ண தப்ப பெருசா பேசாம உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, உன்னை கற்ற வார்த்தைகளை சொல்லி, உன்னை பலப்படுத்துற வார்த்தைகளை சொல்லி, ஒரு தாய் எப்படி தவறு செய்திருந்தாலும் தன் பிள்ளையை கொஞ்சமோ அது பொறுத்து கொள்ளுமோ, அதுபோல மகிமையை தேடாத ஒரு ஊழியக்காரன் சபைக்கு அம்மா மாதிரி பால் கொடுக்கிறான். அல்லேலூயா. அவன் தாய் மாதிரி மாத்திரம் இல்ல, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொல்லுகிறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு அம்மா ஒரு ஆள் இருப்பாங்க, உங்களுக்கு அப்பா ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனா ஒரு சபைக்குள்ள வரும் பொழுது உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் தான் உங்களுக்கு அம்மாவும் உங்களுக்கு அப்பாவும். அல்லேலூயா. அந்த மேய்ப்பனிடத்திலே, அந்த கண்காணியிடத்திலே நீங்களும் நானும் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை கட்டக்கூடியதாக, ஆறுதல் தரக்கூடியவைகளாக வரும். ஸ்தோத்திரம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை கண்டிக்கக்கூடியதாக, எச்சரிக்கக்கூடியதாக, புத்தி சொல்லக்கூடியதாக வரும். அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதனாலதான் 119ஆம் சங்கீதத்தில் 54ஆம் வசனத்தில் தாவீது இப்படி சொன்னான். 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனம், நான் பரதேசியாய் தங்கின இந்த வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஐயோ, இவருக்கு எது பாட்டாம்? கட்டளை தான் பாட்டாம். ஆமென். ஆண்டவர் திட்டுறது தான் இவருக்கு பாட்டாம். நீங்க சொல்லுவீங்களா? நீங்க எதை பாடுவீங்க? கச்சரோ என்னை கொஞ்சிறார், கச்சரோ என்னை கெஞ்சிறார், கச்சரோ என்னை தூக்குறார், இதான் பாடுவோம். இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உங்க ஆலயத்திற்கு வந்தா, உங்க வீட்டுக்கு வந்தா உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களா இருக்கிறது. ஆமென். தேவன் என்னை கண்டிக்கிற வார்த்தைகள், தேவன் என்னை சிட்சிக்கிற வார்த்தைகள் எனக்கு பெரிய பாடல்களாய், அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, அவைகளை நான் சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுவோம். அவர்களை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் அடிக்கடி நம்புகிற ஒரு காரியம்தான், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்னு யாராவது சொன்னாலும் நம்மளை ஆசீர்வதிப்பார், யாருமே சொல்லலனாலும் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஏன்னா அவருக்கு உன்னை என்னை ஆசீர்வதிக்கிறது தான் பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆனா சில நாரவாய பயல்களா இருக்கானுங்க, அவங்களுக்கெல்லாம் சபிக்கிறது தான் பிடிக்கும், அவங்களுக்கெல்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்ற வார்த்தை தான் பிடிக்கும். ஆனா என் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அது நீ கேட்கறதுனால அவர் ஆசீர்வதிக்கல, அவருக்கு அது ரொம்ப பிரியம், அதனால ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உனக்கு என்ன பிரியமா இருக்கணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே நான் எதை மாத்திக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. அந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசும் பொழுது அவைகளை சந்தோஷமா எடுத்துக்கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார்னு போகணும். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு மட்டும் என்னம்மா ஆசை, நீங்க வந்தீங்கன்னா உங்களை திட்டணும், உங்களை குறை சொல்லணும். இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒன்று நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, நான் 4 வார்த்தை திட்டி பேசினேன்னா அந்த அக்கா பர்ஸில் கை விட்டு 100 ரூபாய் நோட்டு வந்தால் தள்ளிட்டு 50 ரூபாய் நோட்டு எடுத்து காணிக்க பெட்டில் போடும். ஆனால் அதே நான் அந்த அக்காவை பார்த்து மகளே அப்படின்னா 100 தள்ளிட்டு 200 கையில் இடுவோம். இல்லையா? அப்போ திட்டி நான் எனக்கு நஷ்டமா எடுத்துக்கணும். அப்போ நான் என்ன பேசணும்? ஆசீர்வாதமாக தானே பேசணும். ஆனா பைபிள் சொல்லுது, அதை உனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் அதை செய்வார். ஆனா இதை கத்துக் கொடுக்க பாஸ்டர் வேணும். ஹல்லேலூயா. உன் தவறுகளை சுட்டி காட்ட ஊழியக்கார வேணும், கண்காணி வேணும். உன்னை எச்சரிக்கை பண்ணி சரியான பாதையில நடத்துவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை பகுத்து ஆராய்ந்து போதிக்கிற ஒரு தேவ மனுஷன் வேணும். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றான், உங்க ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே நான் பரதேசியாய் தங்குகிற அந்த வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் மாறினது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பைபிள் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்க மட்டும் எத்தனை பேர், நான் இந்த கேள்வி கேட்கிறேன், ஏற்கனவே நான் கர்த்தர் தயவுள்ளவர்னு பார்த்திருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவர் தயவை நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? வேதம் சொல்லுது, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்தது உண்டானால், உண்டா? ருசி பார்த்திருக்கியா? நீங்க தயவு செய்து கையகைய உயர்த்தி இப்படி ஆட்டி கீட்டி காட்டுங்க. என்ன 2 கண்ணையும் திறந்து வச்சுட்டே பரலோகம் போற ஆள்லாம் இருக்கான். எனக்கு இது சத்திய சோதனை இந்த நேரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சில அக்காலாம் இப்போதான் சேர்ல அப்படி கொஞ்சம் முன்னாடி வருது, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி வண்டி ஃப்ரண்ட் கியர் பேக் கியர்லாம் போட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே போகுமோ தெரில. அதனால நீங்கள் நான் சொல்ல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கையை உயர்த்தி சந்தோஷப்பட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போதான் எல்லாம் உயிரடைஞ்சிருக்கு. உலர்ந்த எலும்புகள் அப்படின்ற மாதிரி கவனிங்க. கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீ ருசி பார்த்தது உண்டானால் நீ ஒன்னு செய்வ. என்ன செய்வ தெரியுமா? எல்லா துர்க்குணத்தையும் எல்லா பொல்லாப்பையும் நீ விட்டுட்டு, வேதம் சொல்லுது 3ஆம் வசனம், உனக்கு பேப்பரை கொடுத்து மைக்கை கொடுத்து படிடி. 3ஆவது வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் போன வருஷம் தான் பிரதிஷ்டை. யாரையுமே திட்டக்கூடாது, கோமே படக்கூடாது. அடுத்த வசனம் முன்னாடி எடுத்து வை, கண்ணை குத்திருவேன். இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பாவம், அதான் சொல்லணும், கழுதைக்கு வாக்கப்பட்டா கத்தி தான் ஆகணுன்ற மாதிரி என்கிட்ட வந்து மாட்டினா திட்டு வாங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானா நீங்க எது மேல வாஞ்சியா இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல. ஆமென். தேவனுடைய திருவசனத்தின் மேல, ஆண்டவர் வசனத்தின் மேல நீங்க வாஞ்சையா இருங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்க மேல தயவுள்ள தேவனாய்.
அவர் தயவு போதுங்க, திருப்தியா இருப்போம். ஆமென். திருப்தியா இருப்போம். அல்லேலூயா. நான் இந்த திருப்திய என் வாழ்க்கையின் இந்த முதல் நாள் ஆரம்பத்திலிருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்களை சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே பின்னாடி இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, மேல இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, மேல தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், ஓகே. அடிக்கடி இப்படி எல்லாம் கேட்டுக்கணும். இல்லைன்னா என்ன போல பிரசங்கியாளருக்கு தூங்குற ஆளுக்கு பிரசங்கம் பண்றது எவ்வளவு கஷ்டம் இங்க நின்று பாருங்க, தெரியும். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன். இது வேற நடுவில் வந்து என்னை மாட்டி விட்டுருது. கர்த்தருடைய தயவை இந்த டிசம்பர் மாதம் நான் அதிகமாய் கண்டேன். என்னன்னு சொன்னா, இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்த பொழுது ஏராளமான பண தேவைகள். நான் யோசித்தேன், எப்படி நாம் இவ்வளவு காரியங்களை சமாளிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் ஆராதனை, புது வருட ஆராதனை, தொடர்ந்து 7 நாட்களுக்குள்ள புது வருஷ ஆராதனை, இதற்கான செலவுகள், இப்படி எல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசுவின் நாமத்தினால சாட்சியாக சொல்றேன், இங்க எடுத்த காணிக்கை இல்லை, இது இல்லாம எல்லா செலவுகளும் போக ஒரு 5000 ரூபாய் வீட்டுல மீதி இருக்கு. அல்லேலூயா. நான் பணத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லல, எவ்வளவு செலவு பண்ணேன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு தலை சுத்திரும். சரியா? அதுக்காக தான் நான் சொல்லல. பல லட்சங்கள் இந்த மாசம் செலவாச்சு. ஆனா என் தெய்வம் அற்புதமா சந்திச்சு நடக்கும். ரொம்ப சில்லி மேட்ரு, சிம்பிளான மேட்ரு. ஒருவேளை இது உங்களுக்கு சிம்பிளா இருக்கலாம், எனக்கு இன்னைக்கு அது பெருசு. என்ன அப்படின்னா, கர்த்தர் தயவுள்ளவர் அப்படின்னு பிரசங்கம் பண்ண போறேன். எனக்கு தெரியும் தானே. இப்ப கேட்கிற உங்களுக்கு இப்பதான் நீங்க கேட்கறீங்க, ஆண்டவர் என் உள்ளத்துல இந்த வசனத்தை கொடுத்ததுல இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்குள்ள இருக்குது. கர்த்தர் தயவுள்ளவர்னு யோசிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க தயவுள்ளவர், உங்க தயவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு காலையில இருந்து பிஸியா இருந்ததுனால சேவ் பண்ணல. எனக்கு எப்படி ஒரு மாதிரி கேவலமா ரொம்ப வந்து நிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி போக டைம் இல்லை. நான் நம்ப மாட்டீங்க, எந்திரிச்சு போலான்னா அதுக்குள்ள ஒரு ஃபோன் வரும். ஃபோன் பேசி முடிஞ்சா ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்றார். அங்க சேலத்துல புது வருட ஆராதனை ஸ்டார்ட் பண்றோம், ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், 9 மணிக்கு. டைமே இல்லை. நான் வீட்டில் ஒரு ட்ரிம்மர் வாங்கி வச்சிருந்தேன். அது ட்ரிம்மரா டம்மரான்னு தெரியல. அது போன தடவை போட்டேன், சுத்தமா அமுக்கி ஒர்க் பண்ணவே இல்லை. கோவத்துல கீழே தூக்கி போட்டேன். வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரிம்மரை எடுத்து, ஆண்டவரே நீர் தயவு உள்ளவர் தானே, எனக்கு சலூன் கடைக்கு போகலாம் இப்ப டைம் இல்லை, நீங்க தயவு உள்ளவராக இருந்தா நான் பிரசங்கம் பண்ண போறேன், நான் சந்தோஷம் மன தைரியத்தோட போய் சொல்லணும். இது ஒர்க் பண்ணுச்சுன்னா வர 2026 எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணும். இந்த வசம் நம்ப மாட்டீங்க, நல்லா ஒர்க் பண்ணுச்சு. எனக்கே தலை சுத்தி போச்சு. ஒரு நிமிஷம் அடடா தூக்கி போட்டு உடஞ்சிரும் நினைச்சேன் இந்த ட்ரிம்மரான்னு. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா ஆண்டவர் அவைகள் மூலமா இடைப்படும் போது என்ன செய்யறார் தெரியுமா? தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். அது கூட ஒரு சார்ஜ் போடலன்னா எவ்வளவு நாள்ல அது ஒண்ணுமே வேலைக்காகாது. எத்தனை நாள்ல போயிடும்? 10 நாள். நான் அதை சார்ஜ் போட்டு 1.5 மாசம் ஆகுது. சார்ஜே இல்லாம அழுத்துற ஒர்க் பண்ணுதுங்க. அது எப்படிங்க ஒர்க் பண்ணுச்சு எனக்கே தெரியலங்க. உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியலனா எனக்கு அது எப்படி தெரியுமா? கர்த்தர் தயவுள்ளவர். அல்லேலூயா. எனக்கு அந்த அது ஒர்க் பண்ணது பெருசு இல்லை, ஆனா அதுல என் தேவனுடைய அன்பையும் காண கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஆமென். இது மூலமாக ஒரு சத்தியமும் சொல்றேன், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணாம இருந்துச்சோ இந்த 2026 எல்லாத்தையும் கர்த்தர் ஒர்க் பண்ண வைக்க போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தயவுள்ளவர். ஆமென். அவர் தயவு இருந்தா போதும், கெட்டு போக இருக்கிறது கூட திரும்ப ஆசீர்வாதமாயிரும். ஆமென். 3 தேவனுடைய கண்கள் இருந்து தயவை பெற்ற மனிதர்களையும் அவர்கள் தயவு பெறுவதற்காக என்ன செய்தார்கள் என்பதையும் சுருக்கமா வேகமாய் சொல்லி நம்ம அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பார்ப்போம். சரியா? ஹலோ, இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், வேற தான் பார்த்த கண்ணு குத்திருக்கு.
அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க காலேஜ் போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. நான் சும்மா உரிமையாக திட்டுறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. கர்த்தர் நல்ல வராமே. சிஸ்டர், உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதைலாம் இருக்குது சிஸ்டர். ஆனால் இப்போ நான் வேற ஆவியில் இருக்கிறேன் சிஸ்டர், அதனால் இப்படி தான் சிஸ்டர். சரி, கவனிங்க. தேவனிடத்திலிருந்து தயவை பெற்ற 3 மனிதர்களை வேகமாய் நான் வேதத்திலிருந்து காட்டுறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். கை முடிஞ்சா 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எனக்கு காண்பித்த தயவுக்கு நான் சுத்தமா பாத்திரன் அல்ல. உங்க தயவு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெறும் கோலோட போனேன், ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் 2 பரிவாரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முதலாவது குறிப்பா சொல்றேன், கர்த்தருடைய தயவு உன் மேல இருந்தா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் வருஷம் ஆரம்பிக்கிற இந்த வசனம் இப்போ உன் வாழ்க்கையில அற்பமா இருந்தாலும் நீ எழுதி வச்சுக்கோ, டிசம்பர் 31 முடிவை நீ பார்க்கும்போது வாயை பொளந்து நிப்ப, என் தேவன் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அதாங்க கர்த்தருடைய தயவுக்கு இருக்கிற மகிமை. வெறும் கோலோட போனோம், இப்ப சொல்றான் 2 பரிவாரங்கள். 2 பரிவாரங்கள். யாரால? எங்க அப்பா கொடுத்தாரா? எங்க அம்மா கொடுத்தாரா? இல்ல, என் கர்த்தரின் தயவு. போன இடமும் ஏமாத்திர பையன் லாபான், வஞ்சிக்கிறவன், சேலரிய குறைக்கிறவன், அநியாயமா என்கிட்ட புடுங்கிறவன், அவன் கிட்ட இருந்து பறிச்சு என் கர்த்தர் கொடுத்து என்னை 2 பரிவாரங்களுடையவனா மாற்றினார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். எழுதிக்கோங்க, இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆமென். தேவன் சொல்லுகிறார், என் தயவு உனக்கு இருக்குமானால் நீ ஆரம்பிக்கிற ஆரம்பங்கள் பயங்கர ஆசீர்வாத முடிவுகளாய் மாறும். ஆமென். பயங்கரமான ஆசீர்வாதமான முடிவுகளாய் மாறும். நீங்க பாருங்க, 2026ல நம்ம நினைச்சு பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். என்னோட விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆமென். ஆனா நாம பெருகக்கூடாது, நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு சத்துரு சதி பண்ணுவான். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 1:10, அவர்கள் பெருகாதபடிக்கும், இந்த ஜனங்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று. நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம், தந்திரம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களுடைய தந்திரம் இந்த வருஷம் இருக்கும். ஆனா அத்தனை தந்திரங்களை என் தேவனாகிய கர்த்தர் முறியடிச்சு போடுவார். அத்தனை தந்திரங்களும் முறியடிக்கப்படும். ஆமென். இந்த ஜனங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? இவர்களை ஒடுக்கினார்கள். அதே அதிகாரத்தின் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா 14, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று 1:14, யாத்திராகமம் 1:14 இவைகளை செய்யும் வேளையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேளையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவனையே கசப்பாக்கி போட்டாங்க. புரியுதாங்க? ஜீவனையே கசப்பாக்கி போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையை வெறுத்து போச்சு அவங்களுக்கு. என்னடா இவ்வளவு சதி பண்றாங்க, என்னடா இவ்வளவு நம்மளை அழிக்கிறதுக்கு இவ்வளவு பிளான் பண்றாங்க. அந்த ஜனங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா அற்பமா தான் இருந்துச்சு. ஆனா அதே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களுக்கு போனீங்கன்னா அவங்களை கர்த்தர் இப்ப விடுதலை ஆக்குறார். படிங்க.
கர்த்தர் விடுதலை ஆக்குறார். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் வெள்ளியை கேட்டாங்க, பொன்னுடைமைகளையும் பொன்னை கேட்டாங்க, வஸ்திரங்களையும் கேட்டார்கள். எல்லாத்தையும் கேட்டாங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களில் என்ன கிடைக்க பண்ணினதினால, தயவு கிடைக்க பண்ணினதினால, கையை தட்டி தயவு கிடைக்க பண்ணினதினால, தயவு கிடைக்க பண்ணினதினால, எங்க ஒண்ணுமே இல்லாம நசுக்கப்பட்டு ஜீவன் கசப்பாக்கப்பட்டிருந்தார்களோ அந்த ஜனங்களை பைபிள் சொல்லுது, முடிவு சம்பூரணமாய் கர்த்தர் புறப்பட வைத்தார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில ஆரம்பம் அற்பமா இருக்கிறது நல்லது. பக்கத்துல கைப்படி சொல்லுங்க, ஆரம்பம் அற்பமா இருப்பது நல்லது. ஃபர்ஸ்ட் ரொம்ப சீன் போட்டு அப்புறம் நாமம் போட்டு கூட. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு தான் அற்பமா இருக்கக்கூடாது. ஆமென். நிறைய சொல்ல முடியும் என் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை, ஆனால் நேரம் இல்லாததுனால நான் செய்திகளை உங்களுக்கு நேர வசனங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் இருக்கிற ஆரம்பத்தை எவன் அசட்டை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, எவன் அசட்டை பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எவன் வேணா பண்ணிட்டோம், எவன் வேணா பண்ணிட்டோம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். பின்னாடி சொல்லுங்க, யார் வேணா பண்ணட்டும், நமக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்றேன். சகரியா 4:10 எழுதிருக்கு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவான்னா எவன் வேணா பண்ணட்டும், ஆனா உன் கையில நீ பிடிச்சிருக்கிற இந்த தூக்கு நூலை எல்லாம் கையில பைபிள் எடுத்துட்டு சொல்லுங்க, பைபிளை தூக்கிட்டு சொல்லுங்க, நான் கையில பிடிச்சிருக்கிற இந்த தூக்கு நூலை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமா பார்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒண்ணு கட்டல, இன்னும் பெருசா வாழ்க்கை மாறல, இன்னும் பெரிய கோபுரமா என் வாழ்க்கை மாறல, ஆனா கையில என்ன இருக்குன்னா தூக்கு நூல், வெறும் தூக்கு நூல் தான் இருக்கு, கட்டடமே அங்க இல்ல. ஆனா என் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு இந்த வார்த்தையை நான் எழுதும் பொழுது என்ன பிராக்கெட்ல ஆண்டவர் போட வச்சாரு, நூலுன்னு போடுனாரு. போட்டேன், பக்கத்துல எழுது வாக்கு தத்தம்னு. நான் எதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன்? இந்த வருஷம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். ஆமென். என்ன வாக்கு தத்தம்? கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்திருப்பேன், கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்திருப்பேன், கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்திருப்பேன். நான் இந்த நூலை பிடிச்சிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிறவன், உலகத்தில் இருக்கிறவன் சொல்றான், என்ன பெருசாவன், என்னவோ இப்படி ஊன்றான். அது உனக்கு அப்படி இருக்கலாம்டா, ஆனா என் கையில இருக்கிற இந்த தூக்குனல கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குதான்? வேதம் சொல்லுது, சந்தோஷமாய் பார்க்கிறது, சந்தோஷமாய் பார்க்கிறது. எனக்கு எவனும் சந்தோஷப்படணும் அவசியம் இல்லை, என் தேவன் என்னை குறித்து சந்தோஷமா இருந்தா போதும். ஆமென் சொல்லிருங்கம்மா. இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறத என் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து சொல்றார், உன் கையில நீ பிடிச்சிட்டு இருக்கிற இந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த வசனம், அதை நான் சந்தோஷமா பார்க்கிறேன். உன் கையால நீ ஆரம்பிச்சத நானே முடிக்க வைப்பேன், நீயே முடிச்சு ஆசீர்வாதமா வைப்ப. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. 2025 வானத்தின் வாசல்ல நீங்க பார்த்த, கேட்ட, சாட்சியா கண்ட எல்லாத்தையும் விட 2 மடங்கு மகிமையோடு காண போறீங்க. ஏன்னா ஆண்டவருடைய கண்கள் இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மள சந்தோஷமா பார்க்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நான் எப்படித்தான் அழியணும்னு எவன் என்ன திட்டம் போட்டாலும் I don't care. ஹல்லேலூயா. எனக்கு கவலை இல்லை. ஆமென். என் தேவன் எனக்காய் நிற்கிறார். ஆமென், ஆமென். சங்கீதம் 22:24 இப்படி சொல்லுது,
சங்கீதம் 22:22. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் மறைக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சி உன் மூஞ்ச பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லவே மாட்டார். நான் எப்படி இருந்தாலும் என் முகத்தை அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இப்ப என் பாவத்தை பார்க்கல. நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. இப்ப அவர் என் பாவத்தை பார்க்கல, என் அக்கிரமத்தை பார்க்கல, என் மீறுதலை பார்க்கல, என்னோட மீறி நான் செஞ்ச தவறுகளை பார்க்கல. நான் கஷ்டப்பட்டதை பார்த்திருக்கார், நான் உபத்திரவப்பட்டதை பார்த்திருக்கிறார், நான் மற்றவங்களால நசுக்கப்பட்டதை பார்த்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளுவேன். ஆமென். அப்ப ரொம்ப சிம்பிள். கர்த்தரோட தயவு உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சி உங்க அற்பமான இந்த ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவாய் மாறணுமானா அவரை நோக்கி கூப்பிடு. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடு. நீ அம்மாவை கூப்பிட்டாலும், அக்காவை கூப்பிட்டாலும், அம்மாவை கூப்பிட்டாலும் ஒரு விஷயமும் நடக்காது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாரு. அல்லேலூயா. கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார். இரண்டாவதாக தேவனுடைய தயவை பெற்ற இன்னொரு நபரை உங்களுக்கு வேதத்தில் காண்பிக்கிறேன். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரூத்தின் சரித்திரம் 2:10. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்கள். கடையை சாத்தி விட்டு போகலாம், நீங்கள் தூங்கி விட்டீர்கள். இனி நான் ஐயோ நாதா என்ன செய்வேன் புரியவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் தம்மு கட்டி பேசுகிறேன். அந்நிய தேசத்தாளா இருந்த ரூத் சொல்லுகிறாள், எதினாலே எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்ன அசைச்சது. இந்த வார்த்தையில் இப்ப நான் சொல்ல போற வார்த்தை ஒருவேளை உங்களையும் அது அசைக்கலாம். அந்த காலத்துல இருந்த எத்தனையோ கன்னி பெண்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் இந்த விதவைக்கு கிடைச்சது. கையை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்களே? அந்த காலத்துல இருந்த எத்தனையோ கன்னி கழியாத கற்புள்ள பெண்கள், கல்யாணமே கட்டாதவளுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா இந்த விதவைக்கு என் கர்த்தர் ஒரு பெரிய தயவு கொடுத்தார். அல்லேலூயா. அதாங்க கர்த்தரோட தயவு. ஆமென். யாருங்க இந்த ரூத்? இந்த ரூத் யார்? ஆதியாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். ஆதியாகமம் 19:37 சொல்லுது, ஒரு அருவருப்பான சந்ததியிலே வந்தவள், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பிறந்த மோவாபிய சந்ததி. இந்த ரூத் எந்த சந்ததியை சேர்ந்தவள் சொல்லுங்க? மோவாபிய சந்ததி. மோவாபிய சந்ததி சாதாரணமானது இல்ல. அந்த சந்ததியை எப்படி உருவாச்சுன்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும் போய் ஒன்னா இருந்தாங்க, அதுல பிறந்த வளர்ந்த சந்ததி இது. வேதம் சொல்லுது, தேவன் அருவருத்த சந்ததி இந்த மோவாபிய சந்ததி. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றேன். உபாகமம் 23:3 மோசேவால 10 தலைமுறைக்கு விலக்கப்பட்ட சந்ததி. இந்த குடும்பம், இந்த கூட்டம் ஆலயத்துக்கே வரக்கூடாதுன்னு 10 தலைமுறைக்கு மோசே அவங்கள தள்ளி வச்சார். இந்த நாட்டாம தள்ளி வைக்கிற மாதிரி 10 தலைமுறைக்கு அவங்க யாரும் சபைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு விலக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மோவாபியர்களை நெகேமியா அடிச்சு ஆணையிட்டு சீ வெளியே போங்க அப்படின்னு வெளியே தள்ளின சந்ததி. இப்படிப்பட்ட விளக்கப்பட்ட சந்ததியில இருந்தவளை தான்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து மத்தேயு 1:5 போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான்னு சொல்லி அவளுக்கு வேதத்துல ஒரு பெரிய கணத்தை கொடுத்தார். கையை தட்டி. இவ்வளோ மோசமான குடும்பத்திலிருந்து வந்த ஆளுன்னு யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள்ல கிடைச்ச தயவு, கர்த்தருடைய கண்கள்ல கிடைச்ச தயவு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த தயவு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இவளை அங்கீகரித்து கனப்படுத்தினது. நான் சொல்லுவேன், இந்த 2026 கர்த்தர் நம்மளை கனப்படுத்த போவார். ஆமென். நம்ம எந்த சூழ்நிலைக்குள்ள போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் கண்களில் நமக்கு தயவு கிடைச்சு. ஆமென். யார் அங்கீகரிக்கிறாங்க, அங்கீகரிக்கல தேவையில்லை, கர்த்தர் நம்மளை அங்கீகரிச்சிருக்கிறார். ஆமென். அவர் அங்கீகரித்து அவர் கனப்படுத்துறார். ஆமென். ஏங்க இந்த யூத்துக்கு தயவு கிடைச்சது? ஏன் தயவு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ தயவு செஞ்சா. ரூத் 2:11 ரூத் 2:11 வேகமா படிங்க. சூப்பர். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும். படி. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும். ஐயோ விட்டுருமா. எதனால உனக்கு தயவு கிடைச்சதுன்னா, நானே சொல்றேன், நீ உன் மாமியாருக்கு செஞ்சது, நீ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செஞ்சது, நீ செத்தவங்களுக்கு செஞ்சது, இது எல்லாத்தையும் எனக்கு விவரமா சொல்லப்பட்டுச்சு. ரொம்ப சிம்பிள். இவ என்ன பண்ணா, தன் மாமியாருக்கு தயவு செய்தாள். ஆமென். ஆமென். மாமியாருக்கு தயவு செய்யற மருமகள் மட்டும் கையை உயர்த்தாள் இல்லையா? சொல்லுங்கள். வராது. எனக்கு நன்னா தெரியும். நானும் எத்தனையோ கூட்டங்களை நடத்திட்டேன். ஆனா மாமியாருக்கு தயவு செய்யற மருமகள் கையை உயர்த்தினா ஒத்தியும் உயர்த்த மாட்டான். சொல்லுங்க. ஆமென். 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 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மட்டும் 7 கல்யாணம் பண்ணி வச்சேன். என் கையால 7 கல்யாணம் பண்ணி வச்சேன். அங்கேயும் கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால ஒரு நகோமி ரூத்தை பார்க்கவே முடியல. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே அந்த நாள் என்று காண்பேனோ, ஒரு நல்ல நகோமி ரூத்தை பார்த்துட்டேன்னா நேரா போய் படுத்துடலான்னு. இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்க கவனிங்க, அவள் நகோமிக்கு தயவு செய்தாள். சரி, தயவு செய்யறதுனா என்ன பாஸ்டர் அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்க? நீங்க உயர்த்தவே மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே தயவுனா என்னன்னு தெரியுமா? தெரியும்னா கையை ஊத்துங்க. சரி, சில முக்கா கையும் முழங்கையெல்லாம் வந்துச்சு, விட்டுடலாம். தெரியாதுன்னா கை உயர்த்துங்க, கீழே போடுங்க. சரி, நிறைய பேர் உயர்த்தல. சொல்லுங்க தயவுனா என்ன? ஸ்டாண்டர்டா சொல்லு. தயவுனா என்ன? ஐயோ வேணாம்மா, டைம் ரொம்ப போகுது. நானே சொல்லிட்டா. நீதிமொழிகள் 19:22 தயவுனா என்ன? நன்மை செய்ய மனுஷன், கவனிங்க, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. இப்ப புரிஞ்சுதா? சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. நன்மை செய்ய, சத்தமா சொல்லுங்க, மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. அப்போ கல்யாணம் ஆன மருமகளுங்கெல்லாம் மாமியாருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? டீல விஷம் வச்சு குத்துற கூடாது. என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு மருமகள் கேட்டா,
எப்படி நான் எங்க மாமியார ஏமாத்திட்டு வரதுனே தெரியல. நான் சொன்னேன், தூக்க மாத்திரை ஒன்று போட்டு குத்துருவா. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசைய என்னவா? தயவு. ஆமென். அப்போ நம்ம கூட பழகிறவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நம்ம கூட வாழ்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அதுதான் தயவு. நீ தயவு செஞ்சா கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். ஆமென். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீ தயவு செய்து பார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம். தயை உள்ளவனுக்கு அவர் தயை செய்கிறவர். அல்லேலூயா. யாருக்கு தயவு செய்கிறவர்? தயவு செய்கிறவனுக்கு அவர் தயவு செய்கிறவர். இரண்டாவது ஒரு விஷயம் படிச்சுட்டோம். அந்த விலையேற பெற்ற கர்த்தரின் தயவு நமக்கு கிடைக்கணும்னா இந்த 2026ல நன்மை செய்வோம், நன்மை செய்வோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம்? யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும். ஆமென். இன்னும் வேற மாதிரி இயேசு சொன்ன மாதிரி செய்யணும்னா உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமென். நம்ம யாருக்கு செய்வோம் தெரியுமா? புருஷனுக்கே செய்வோம், அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்கே செய்வா, அப்புறம் பிள்ளைங்க அப்பாக்கே செய்யும், அப்பா பிள்ளைக்கே செய்வாரு. இந்த ஈரு வெங்காயம்லாம் இல்லை. பைபிள் சொல்லுது, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும். ஆமென். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. ஏன்னா நீங்க நன்மை செய்யறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, தயவு. நீ தயவு செய்தா கர்த்தர் உனக்கு தயவை காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென். ஆமென். லைட்டா தான் போற மாதிரி இருக்குல்ல? எனக்கே அப்படிதான் இருக்கு. நானே கொஞ்சம் ஆவியில பலப்பட்டு தான் நிக்கிறேன். லைட்டா தள்ள தான் செய்யுது. இன்னும் வேற திருவிருந்து இருக்கு, வாக்குத்தத்த கார்டு எடுக்கணும், இவ்வளவு வேலை இருக்கு. அல்லேலூயா. பின்னாடி வேற எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பிரதர் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பிரதர். என் ஜீவன் சந்தோஷப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் உங்களுக்காக சொல்றேன், தூக்கம் வந்தா தூங்கிடுங்க. இதுக்கு மேல நான் பிடிச்சி வைக்க விரும்பல. ஏன்னா இந்த சத்தத்திலையும் உங்களுக்கு தூக்கம் வருது சொன்னா நீங்க விசேஷித்த கிருபை பெற்றவர்கள், விசேஷித்த கிருபை பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஏன்னா இந்த சத்தத்துல என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தூக்கம் வர, எனக்கெல்லாம் எல்லாம் சைலண்டா இருந்தாதான் தூக்கம் வரும். ஆனா இவ்வளோ நான் காட்டு கத்தி தாண்டி அதை தாண்டி மோட்டர் இழுத்துச்சுன்னா போகட்டும், அது போக்கின்படி பிற்பாடு பார்த்து கொள்ளலாம். சரி, மூன்றாவதா யாருக்கு தயவு ஆண்டவர் வேதத்தில் செய்தார்? தாவீதுக்கு கர்த்தர் தயவு செய்தார். ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46வது வசனம். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடி. இவன் என்று சொல்லுவது அங்கே தாவீதை குறிக்கிறது. தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ரொம்ப சிம்பிள். தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தயவு செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீதுக்கு ஒரு பெரிய தயவு கிடைத்தது. என்ன தயவுன்னு சொன்னா, ஒரு நாள் இவன் வீட்டிலே படுத்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஜன்னல் வழியாய் பார்க்கிறான். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வெளியே பனியிலும் வெயிலிலும் நனைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் நினைக்கிறான். ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் நினைக்கிறப்போ தன்னுடைய அரண்மனை தீர்க்கதரிசி நாத்தானை கூப்பிட்டு கேட்கிறான், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றான், தாராளமாய் கட்டு. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் நாத்தான் மூலமா பேசுறார், அவன் ஆலயத்தை கட்டக்கூடாது, அவன் குமாரன் சாலமோன் ஆலயத்தை கட்டுவான், நீ போய் சொல்லுன்னு சொல்லி. இப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு சொல்லிட்டு அவருடைய வீட்டை பற்றி ஒரு சில தீர்க்க தரிசனங்களை சொல்றாரு. அதை மட்டும் படிப்போம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19 முதல் 21. 2 சாமுவேல் 7, 19, 21. கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. இன்னும் இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர், தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து
வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி என் வீட்டை குறித்து ஒரு பெரிய தூரத்து செய்தியை சொன்னீர். மனுஷ முறைமையாய் சொன்னீரே. மனுஷன் முறைமை, ஒரு சாதாரண மனுஷன் பேசுற மாதிரி என் வீட்டை பத்தி பேசுனீங்க. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது இனி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். என் வீட்டை பத்தி தயவாய் அறிவித்தீர்னு சொல்றோம். ஆமென். தாவீது சொல்றான், என் வீட்டை பத்தி உங்க தயவால எனக்கு சொன்னீங்க. உங்களுக்கு சொல்றார் ஆண்டவர், உங்க வீட்டை பத்தி ஆண்டவர் தயவா இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றார். உங்க வீட்டை பத்தி, உங்க வீட்டை பத்தி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? படிக்கலாமா? 16வது வசனத்துல 16, வீடும் உன் வீடு உன் ராஜ்யமும் ராஜ்யம் என்றென்றைக்கும் எனக்கு முன்னாடி ஸ்திரப்பட்டிருக்கும். ஸ்திரமா இருக்கும். இனிமே உன் வீடு விழவே விழாது. உன் வீடு விழவே விழாது. உன் வாழ்க்கை விழவே விழாது. ஆமென். சவுல் கிட்ட இருந்து என் கிருபையை நான் விலக்குன மாதிரி உன் வீட்டில இருந்து என் கிருபையை என்னைக்கும் விலக்கவே மாட்டேன். உன் வீட்டில் என் கிருபை இருந்துகிட்டே இருக்கும். உன் வீட்டில் என் கிருபை இருந்துகிட்டே இருக்கும். இதை நான் சொல்லல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டை பத்தி இங்க இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். உன் வீட்டை பத்தி கர்த்தர் சொல்றார், உன் வீடு என்னைக்கும் ஸ்திரமாய் உறுதியாய் நிலைத்திருக்கும். ஆமென். என் கிருபை உன் வீட்டை விட்டு போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கோபம் ஒரு நிமிஷம் உன் வீட்டில் இருந்தது உண்மை. நான் ஒரு நிமிடம் கோபப்பட்டு உன் குடும்பத்தில் சில காரியங்களை செய்தது உண்மை. 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நான் நம்புறேன் நம்ம குடும்பத்துல கர்த்தருக்கு இருந்த கோபம் எல்லாம் போயிருச்சு. அதை நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி அசைச்சு ஆமென்னு சொல்லு. என் குடும்பத்தின் மீது இருந்த எல்லா கோபத்தையும் எல்லா மனஸ்தாபங்களையும் என் பிள்ளைகள் செய்தது, ஆண்டவர் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்தது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த கூடத்தை விட்டு போகும் பொழுது நீக்கி போட்டு விட்டீர். ஆண்டவரே, என் வீட்டின் மீது உம்முடைய தயவு நிற்கிறது. ஹல்லேலூயா. என் வீட்டின் மீது உம்முடைய கிருபை இருக்கிறது. ஆமென் சொல்லுது. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தயவை கர்த்தர் தாவீதின் வீட்டுக்கு கொடுத்தார். இன்னைக்கு இந்த வானத்தின் வாசல் சபையில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமை காண்பீங்க. ஆமென். நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமை காண்பீங்க. உங்க வீடு நிக்கிறத உங்க கண்களால காண்பீங்க. ஆமென். உங்க வியாபாரம் நிக்கிறத உங்க கண்களால காண்பீங்க. உங்க வேலை வருமானங்கள் நிலைச்சிருக்கிறத உங்க கண்களால காண்பீங்க. இது வரைக்கும் மேல கீழே இருந்த அந்த அப் அண்ட் டவுன் இனிமே இருக்காது. கர்த்தர் ஸ்டேபிளா உங்க வாழ்க்கையை நிறுத்துவார். ஸ்டேபிளா உங்க வாழ்க்கையை நிறுத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, சவுலுடைய வாழ்க்கை மேல கீழே இருந்த மாதிரி தாவீதே உன் வீடு இருக்காது. உன் வீடு ஏன் முன்னாடி இருக்கு தாவீது, உன் வீடு ஏன் முன்னாடி இருக்கு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வீடு ஏன் முன்னாடி இருக்கு. நான் அதை எனக்கு முன்பாக வைத்து என்றென்றைக்கும் அதை ஆசீர்வதிக்க போகிறேன். என்றென்றைக்கும் அதை நடத்த போகிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னையோ உன் வீட்டையோ விட்டு விலகாது. அல்லேலூயா. தாவீது பேர்பட்ட மாபெரும் தயவை பெற்றுக்கொள்ள என்ன செய்தான்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆசையாயிருந்தான். தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆசையாயிருந்தான். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கட்ட வாஞ்சையாயிருந்தா கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நீ ஆர்வமா இருந்தா கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். இந்த 2026 நம்ம நல்ல ஒரு கிரவுண்ட்ல
சபைக்கு இடம் வாங்க போறோம். சபைக்கு இடம் வாங்க போறோம். அந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம செய்யறதுக்கு நம்ம ஆர்வமா இருப்போம். கர்த்தர் நம்ம குடும்பங்களை கட்டுவார். கர்த்தர் நம்ம குடும்பங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. ஆகாய் 1:8 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மலையின் மேல் ஏறி கொண்டு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். ஆமென். முதல்ல என் ராஜ்யத்தை கட்டுங்க. முதல்ல எனக்குன்னு ஒண்ணு செய்யுங்க. எனக்குன்னு ஒண்ணு செஞ்சீங்கன்னா நான் அதன் மேல் பிரியமா இருந்து என் மகிமையை விளங்க பண்ணுவேன் என்று தேவனுடைய வார்த்தை. ஆமென். நான் செய்தியை முடிச்சிட்டேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாபெரும் தயவு நமக்கு கிடைக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. 1-2 மாதங்கள் இல்லைங்க, பல மாதங்கள் என் இருதயத்தில் கர்த்தர் வச்ச வார்த்தை. அல்லேலூயா. நீங்க எப்படி கேட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்படி பிரசங்கம் பண்ண தெரியுமா? 3 மாதங்கள் இந்த வார்த்தைகளை பைபிள்ல ஒன்று இருக்கு, கவனிச்சிருங்க. இதோட முடிச்சிடறேன். சாலமோன் கட்டின ஆலயத்தில் அப்பங்களை கொண்டு வந்து மேஜையில் வச்சிருவாங்க. மேஜையில் வச்சுட்டு பண்டிகை வரும்போது அந்த அப்பத்தை எடுத்து ஆசாரியர்களுக்கு கொடுப்பாங்க. 3 மாசம் ஆண்டவர் அன்னைக்கு ஆலயத்தில் வச்ச மாதிரி என் இருதயத்தில் கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை வச்சான். புத்தாண்டுன்ற இந்த பண்டிகை வர்றப்போ கர்த்தர் இந்த அப்பத்தை எடுத்து விட்டு உடைச்சு உங்களுக்கு கொடுக்க சொன்னார். நான் கொடுத்துட்டேன். இது என்னுடைய சொந்த வார்த்தைகள். சத்தியமா வேதத்தை கையில் எடுத்து சொல்றேன். ஒண்ணு கூட கிடையாது. கர்த்தர் பேசினதை அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமென். நீங்க அதை அப்படியே விசுவாசிங்க. கர்த்தருடைய தயவுனால இந்த 2026 திருப்தியா இருப்போம். ஹல்லேலூயா. திருப்தியா இருப்போம். ஆமென். எழும்பி நிக்கலாமா?